போன இரவில் நாம் கேட்டது, அல்ல கற்பனைகளை கை கொள்ளுகிறவனுக்கு தீங்கு வராது. அல்லேலூயா. கற்பனைகளை கை கொள்ளுகிறவனுக்கு சேதம் வராது, அவனுக்கு பொல்லாப்பு வராது. அல்லேலூயா. மறுபடியும் இந்த வசனத்தை படிப்போம். பிரசங்கியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். காரியத்தின் கடைத்தொகையை நாம் கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனையை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. அல்லேலூயா. நாம் இந்த காலத்திலே கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்கிறதை நாம் சுருக்கமாக போன இரவில் பேசின. விசேஷமாக இந்த காலத்திலே நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கிய கட்டளை, தேவன் சொன்ன கட்டளை என்ன? எல்லா மனிதர்களும் எல்லா மனுஷரும் மனம் திரும்ப வேண்டும். சத்தமா சொல்லுங்க. எல்லோரும் சத்தமா சொல்லுங்க. இந்த முழங்குழி தேசம் தெரியணும். நாம் அனைவரும் கடைபிடிக்க வேண்டிய, கீழ்ப்படிய வேண்டிய இந்த காலத்தில் தேவன் சொல்லுகிற, தேவன் கொடுக்கிற முக்கியமான கட்டளை, எல்லா மனுஷரும் மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. மனம் திரும்புதல் ஒரு ஆப்ஷன் அல்ல, மனம் திரும்புதல் ஒரு கட்டளை. அல்லேலூயா. கட்டளைக்கு மீறினால் நல்ல தண்டனை கிடைக்கும். அதனால் எல்லாரும் மனம் திரும்பி தானாகும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். யோவான் ஞானஸ்நானபகர் சொன்னார், மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. அதே யோவான் ஞானஸ்நானபகர் சொன்னார், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுங்கள். இயேசு பிரசங்கம் பண்ணினார், காலம் நிறைவேற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பிய சுவிசேஷத்தில் விசுவாசியுங்கள். அல்லேலூயா. இயேசுவை தொடர்ந்து வந்த அப்போஸ்தலர்களும் அப்படியே பிரசங்கம் பண்ணினார்கள். நீங்கள் இருதயத்தில் விசுவாசம் உள்ளவர்களாகி மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்போ எல்லா மனிதர்கள் மேலும் விழுந்திருக்கிற ஒரு கடமை, தேவனுடைய கட்டளை, எல்லோரும் மனம் திரும்பணும். மறுபடியும் சொல்லுகிறேன், எல்லோரும் மனம் திரும்பணும். அல்லேலூயா. மனம் திரும்புக என்கிறது மனிதனுடைய வார்த்தை அல்ல, தேவனுடைய கட்டளை. அது கீழ்ப்படிந்துதான் ஆகணும். அல்லேலூயா. சரி, சீக்கிரமாக ஒரு சில வார்த்தைகளோடு அதோடு சேர்த்து சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் அதனுடைய 19-20 வசனங்களை படிக்கும் போது, மத்தேயு, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷர்களாக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் கடைசி பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று இயேசு கட்டளையிட்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கட்டளைத்தான் இது. விசுவாசம் உள்ளவர்களாகி ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மார்க்கு 16வது அதிகாரம் 15-16 வசனங்களை படிக்கும் போது, மார்க்கு 16வது அதிகாரம் 15-16, பின்பு அவர் அவர்களை நோக்கி நீங்கள் உலகமெங்கும் போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்கிறவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவன் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அல்லேலூயா. இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கட்டளை. அல்லேலூயா.
மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் சுவிசேஷங்களிலே இயேசு தம்முடைய லாஸ்ட் கமிஷன், லாஸ்ட் கமாண்ட்மெண்ட், கர்த்தருடைய கடைசி கட்டளையாக கிரேட் கமிஷன், ரொம்ப மகத்தான, ரொம்ப மகத்துவமான கட்டளையாக இதை கூறப்படுகிறது. இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த ரொம்ப முக்கியமான கட்டளைன்னு சொல்லுகிறது, நீங்கள் பூலோகம் எங்கு சென்று சகல சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷம் பிரசங்கம் பண்ண வேண்டும், சகல ஜாதிகளையும் கிறிஸ்துவுக்கு சீஷர்களாக மாற்றணும். அல்லேலூயா, அல்லேலூயா. காலங்களாக இந்த தேசத்தின் மத்தியிலே கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் வந்து ஊழியம் செய்தார்கள். அல்லேலூயா. அநேக சகோதரிமார்கள், அநேக சகோதரர்கள், அநேக பரிசுத்தவான்கள் எல்லாம் இந்த தேசத்தின் மத்தியிலே முழங்குழி பகுதியினுடைய பல்வேறு இடங்களிலே சுற்றி திரிந்து ஊழியம் செய்தார்கள். எத்தனையோ நிந்தனைகள், எத்தனையோ பரியாசங்கள், எத்தனையோ கிண்டல்கள் சகித்தார்கள். அவர்கள் ஜெபிக்கும் போது கிண்டல் பண்ணினவர்கள் உண்டு, அந்நிய பாஷை பேசும்போது அவர்களை கிண்டல் பண்ணினவர்கள் உண்டு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நேரடியா பேசும்போது ஆவிக்குரிய காரியங்களை பேசுவாங்க, மறைமுகமாக விஷமாக செயல்படுவாங்க. சோதரம், அப்படிப்பட்டவர்களும் தேசத்தின் மத்தியிலே இருந்தார்கள். இந்த தேசத்தில் எவ்வளவு உண்டு எனக்கு தெரியாது, எங்கள் தேசத்துல எல்லாம் அப்படி இருந்தாங்க. அல்லேலூயா. ஆனால் கர்த்தராகிய இயேசு கர்த்தராகிய கிறிஸ்து கொடுத்த வார்த்தை பாம்புகளையும் சர்ப்பங்களையும் தேளுகளையும் மிதிக்க நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. இந்த காலத்திலும் உண்டு, சர்ப்பங்களும் உண்டு, தேளுகளும் உண்டு. அல்லேலூயா. அது தேசத்தின் மத்தியில் அங்கேயும் இங்கெல்லாம் சுற்றி திரிந்து வேலை காட்டிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ரெண்டுக்கும் பர்பஸ் சொல்லுகிறது, என்ன செய்யணும்? விஷத்தை உள்ளே ஏற்றணும். அதுதான். அல்லேலூயா. சர்ப்பம் ஃபேஸ் டு ஃபேஸா நிற்கும். அல்லேலூயா. அதான் வித்தியாசம். சர்ப்பம் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்தா நேருக்கு நேர கொத்துவதற்கு நிற்கும். ஆனா தேளு அப்படி அல்ல, வாயினால பயங்கரமான காரியங்களை பேசிட்டு இருக்கும். நீங்க இந்த வந்ததிலிருந்து உங்க ஊழிங்க ஆரம்பித்ததில் இருந்து இந்த சபை இங்க வந்ததிலிருந்து என்ன ஆசீர்வாதம், என்ன சந்தோஷம், எத்தனையோ மக்களுக்கு விடுதலை. ஆனா போகிறதுக்கு முன்னால் வாலு கொண்டு வேலை காட்டும். அல்லேலூயா. அது சில மக்கள் அப்படிதான் இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். சிலவங்க ஃபேஸ் டு ஃபேஸ் ஆக பேசி முடிச்சிருவாங்க, அந்த விஷயத்தை கக்கி விட்டுருவாங்க. ஆனா சிலது அப்படி இல்லை, வாயில் அப்படி ஒண்ணும் இருக்காது, வாயில தான் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். உங்க இருப்பை பார்த்தா இங்க ஏதோ வால் இருக்கிற மாதிரி இல்ல இல்ல. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சர்ப்பங்களையும் தேளுகளையும் மிதிக்க கர்த்தர் நமக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். அதனாலதான் கர்த்தருடைய கிருபையினாலே ஊழியர்கள் நின்று கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார்கள். அல்லேலூயா. எத்தனையோ சர்ப்பங்கள், எத்தனையோ தேளுகள் ஊழியத்தை முடிக்க, ஊழியத்தை கெடுக்க, ஜெபத்தை கெடுக்க, ஆராதனை கெடுக்க செயல்பட்டதுண்டு. அதையெல்லாம் முறியடித்து வெற்றி பெற இந்த நாள் வரையும் கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே, பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே, பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே, பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. எதிரை வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே, எதிரை வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே. எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே, எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி,
கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய ஊழியக்காரர்கள் பல நிலைமையில் இந்த தேசத்தின் மத்தியிலே வந்து ஊழியம் செய்ததின் அல்லேலூயா ரிசல்ட்டாக, அதனுடைய பலனாக ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சபை, இதோடு சேர்ந்த அநேக சபைகள் இந்த தேசத்தின் மத்தியிலே எழுப்பப்பட்டது. அல்லேலூயா. கர்த்தரானவர் நமக்காக இந்த தேசத்தில் அனுப்பி ஊழியம் செய்ய வைத்த அனைத்து ஊழியக்காரர்களாகவும் நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஒருவேளை அநேக இன்றைக்கு உலகத்தில் கிடையாது, அவங்க கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அவர்களை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எத்தனை மகிமையான ஊழியத்தை செய்ய தேவன் தம்முடைய தாசர்களை இந்த தேசத்தில் அனுப்பி அதை செய்ய வைத்தார். அல்லேலூயா. அதன் அதனை விளைவாக அநேகர் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் உள்ளவர்களாகி மனம் திரும்பினார்கள். அல்லேலூயா. மனம் திரும்பினவர்கள் பழைய பாரம்பரியம், பழைய கம்யூனிட்டி பெல்ட், எதெல்லாம் பெல்ட் டைட்டாக இருந்ததோ அதெல்லாம் கட் பண்ணிட்டு இயேசுவுக்கு பின்னால ஓடி வந்தார்கள். தைரியமா சொல்ல முடியுமா? அப்படிதான் நானும் வந்திருக்கேன்னு. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்லா மக்கள் சொன்னாங்க, ரிலேட்டிவ்ஸ், உற்றோர்கள், உறவினர்கள், கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும் சொன்னாங்க, நம்ம சமுதாயத்தில் இப்படிப்பட்ட ஜெப கூடுகளை போறதை விட பெரிய பெரிய கோயில்கள் எல்லாம் நமக்கு இருக்கிறது, இதை விட்டபடி போடுமா என்கிற சிந்தனை எல்லாம் வந்தது. பேச்சுகள் எல்லாம் கேட்டோம். ஆனா உள்ளுக்குள்ளே தேவனுடைய அக்கினி விழுந்த ஒவ்வொருவரும் எழும்பினார்கள். அவர்கள் மனம் திரும்பினார்கள். இயேசுவுக்கு பின்னே போக துணிந்தார்கள். இந்த நாள் வரைக்கும் இயேசுவுக்கு பின்னால ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நல்ல துவக்கத்தை தந்த கர்த்தரை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அப்ப முதலாக மனம் திரும்புதலுக்கு வரும்போது பல நிந்தனைகள், பரியாசங்கள் வந்தது. ஆனா அதை விட பிரச்சனை எப்போன்னு கேட்டா ஞான ஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்த போது. அல்லேலூயா. அது கர்த்தருடைய கட்டளை. மனம் திரும்ப வேண்டியது கர்த்தருடைய கட்டளை. அதுபோல ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டியதும் யாருடைய கட்டளை? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கட்டளை. இதுவும் ஒரு ஆப்ஷன் அல்ல, இது கீழ்ப்படிந்துதான் ஆகணும். அல்லேலூயா. இதுக்கு பதிலாக வேற ஏதாவது இருக்கான்னு கேட்டால் ஒன்னும் கிடையாது. கட்டளை கட்டளையாகத்தான் கீழ்ப்படியணும். அது மட்டும்தான் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ ஞான ஸ்நானத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகளை சீக்கிரமாக பேச விரும்புகிறேன். ஞான ஸ்நானம் என்று சொன்னாலே ஞானம் வந்த பிறகுள்ள ஸ்நானம், அந்த வார்த்தையின் அர்த்தம். அல்லேலூயா. ஸ்நானம் என்கிற வார்த்தையின் அர்த்தமே முழுகுதல். அல்லேலூயா. முழுகுக என்று வார்த்தை, அந்த வார்த்தைக்கு அர்த்தம். அல்லேலூயா. அதனுடைய இங்கிலீஷ் வார்த்தை பேப்டிசம். பாத் அல்ல, பேப்டிசம். பேப்டிசம் என்கிற வார்த்தைக்கு கிரேக்க ஆனா மூல வார்த்தையில சொல்லப்பட்டுள்ளது பேப்டோ, பேப்டிசோ, பேப்டிஸ்மோ என்கிற வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அந்த வார்த்தைகளின் தனதான அர்த்தம் என்று சொல்லுகிறது டிப் into the water, தண்ணிக்குள்ள மூழ்குக. அதுதான் அந்த வார்த்தையின் அர்த்தம். அல்லேலூயா. இப்ப வார்த்தையின் படியும் தண்ணிக்குள்ள மூழ்காமல் ஞான ஸ்நானம் அல்ல, அது ஞானமற்ற ஸ்நானம். அல்லேலூயா.
ஞான ஸ்நானமானது சரியாக அறிவு வந்த பிறகு நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஸ்நானம். அதுவும் கவனிக்கணும், சும்மா போய் குளத்துல முங்கி எழும்பி வருகிறது ஞான ஸ்நானம் அல்ல. அல்லேலூயா. முதல்ல கவனிங்க, அது வார்த்தைகளுக்கு அர்த்தம் சொன்ன டிப் இன்டு தி வாட்டர், தண்ணிக்குள்ளே தண்ணீருக்குள்ளே சரியாக மூழ்குக என்கிறது அந்த வார்த்தையின் அர்த்தம். அல்லேலூயா. அதனால தான் திருமுழுக்கு என்று சாதாரண பழைய சபைகளை மக்கள் சொல்லுவாங்க, திருத்தளிப்புன்னு சொல்ல மாட்டாங்க. எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா திருத்தளிப்புன்னு? யாராவது பேசுறது கேட்டீங்களா? இல்ல, திருத்தளிப்பு இல்ல, திரு ஊத்துதலும் இல்ல, திரு முழுக்கன்னு தான் பழைய கிறிஸ்தவ சபைகள் எல்லாம் சொல்லி வந்தார்கள். ஆனா முழுக்கன்னு சொல்லிட்டு தெளிப்பார்கள். அதுதான் சீட்டிங் என்று சொல்கிறது. அல்லேலூயா. வாயினாலே முழுக்கு, கிரியையினாலே தளிப்பு. அல்லேலூயா. அது தப்பான காரியம். வேதத்துக்கு, பரிசுத்த வேதாகமத்திற்கு விரோதமான காரியம். கட்டளை கை கொள்ளுகிறவன் ஒரு சேதமும் வராது. கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் மீறி செயல்பட்டால் தீங்கு வரும். அல்லேலூயா. அப்ப அதனால கவனிங்க, வார்த்தை கூட சொல்லித்தாரு. இந்த தேசத்தின் மத்தியிருந்து கேட்கிற அன்பான தம்பிமார்கள் பைக்கை வச்சுட்டு ஓரமாக நின்று கவனிக்கிறீங்க, நல்ல காரியம். இந்த இரவு வேளை உங்க வாழ்க்கையில ஒரு சரியான மாற்றத்தை கொண்டு வர கர்த்தர் கிருபை செய்வாராக. அல்லேலூயா. அதே கிரேக்க பாஷையில, கிரேக்க மொழியில இந்த தெளிப்பதற்கு ரெய்னோ என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. ரெய்னோ. தண்ணி ஊத்துவதற்கு ராண்டிசோ என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. அல்லேலூயா. அப்போ தெளிப்பதற்கு ரெயினோ, அந்த வார்த்தை ரெயின், மழை துளி துளியா விழுகிற மழைக்கும் அந்த வார்த்தை தான் இங்கிலீஷ்ல வந்தது. ரெயினோ என்கிறது ரெயின் என்கிற வார்த்தை வந்தது. அல்லேலூயா. அதே போல ராண்டிசோ தான் ஊத்துக. அல்லேலூயா. தண்ணீர் பாத்திரத்தில் இருந்து எடுத்து ஊத்துகிறதுக்கு ராண்டிசோ என்கிற வார்த்தை. ஆனா பைபிள்ல எங்கேயும் விசுவாசம் உள்ளவர்களாகி ஞான ஸ்நானம் பெற்றுள்ளவர்களுக்கு அப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்தல. எல்லா இடத்திலையும் பேப்டிசோ, பேப்டிஸ்மோ என்கிற வார்த்தையை பயன்படுத்தப்பட்டுள்ளதனால் ஞான ஸ்நானத்தின் மெத்தடு தண்ணீர்ல இறங்கி மூழ்கி ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இது கர்த்தருடைய கட்டளை. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் சொன்னாலும் இந்த தேவனுடைய வார்த்தையில சபையை ஏதுடன் ஒப்பிடப்பட்டிருக்கிறது கேட்டால் பன்றியோடு அல்ல, பின்ன கர்த்தருடைய சபை ஏதோடு ஒப்பிடப்பட்டுள்ளது? ஆடுகளோடு, ஆட்டு மந்தையோடு ஒப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஆட்டு மந்தை ஸ்பெஷல் என்ன தெரியுமா? இது அந்த பச்சை இலை கூட அது மேய்க்கிறவங்க காட்டுகிற வரைக்கும் ஓடி குதித்து நல்ல சந்தோஷமா வந்துட்டு இருப்பாங்க. என்ன சொன்னாலும் சந்தோஷம் இல்ல, வருகிறதுக்கு சந்தோஷம், போகிறது சந்தோஷம். என்ன கேட்டா பாஸ்டர் கையில பச்சை இலை இருக்கு, இது காட்டுவோம். அவங்க என்ன செய்வாங்க? நல்ல சந்தோஷப்படுவாங்க, குதிப்பாங்க. ஆனா தண்ணீர் பார்க்கும்போது ஆடுகளை மேய்த்தவர்கள் நல்லா தெரியும். தண்ணீர் கண்ட உடனே ஒரு சடன் பிரேக் இடும், வரமாட்டேன். அல்லேலூயா. வேற எங்க வேணுமாலும் வாரேன். கூட்டங்களுக்கு போகணுமா, ஐக்கிய கூட்டங்களுக்கு போகணுமா, பொது கூடுகைகளுக்கு போகணும், எதுக்கும் வாரேன். தண்ணீர்ல இறங்க சொல்லக்கூடாது. தண்ணீரை பார்த்த உடனே சாதாரணமான ஆடுகள் எல்லாம் சடன் பிரேக் இட்டு பேக்ல பிடிக்கும், வரமாட்டேன். ஆனா ஒரு நல்ல குணாதிசயம் உண்டு. அதை குளிப்பாட்டினால், எப்படியாவது மேய்ப்பர் அந்த ஆடை கொண்டு போய் குளிப்பாட்டினால், குளிப்பாட்டின பிறகு சகதியிலே காலு மிதிக்காது. அல்லேலூயா. சில ஆடுகளை குளிப்பாட்டி வரம்பு வயல் வழியா கொண்டு வரும்போது எங்கேயாவது கொஞ்சம் செளி அல்லது சகதி தொளி ஏதாவது இருக்கிறதை பார்த்தால் இந்த ஆடு காலு தொடாது. இது பிரேக் பிடிச்சு இங்க நிற்கும். பின்ன ஆடு என்ன செய்யணும்? மேய்ப்பன் எடுத்து மாற்றணும். ஏன்னு கேட்டா குளிப்பாட்டப்பட்டேன், குளித்த நான் சளியில தொழியில இனி சவிட்ட மாட்டேன். அல்லேலூயா. அது ஆடினுடைய ஸ்பெஷாலிட்டி. ஆனா வேற ஆடு போல வேறொரு இனம் இருக்கு. என்னன்னு தெரியுமா?
பன்றி. அல்லேலூயா. பன்றியை குளிப்பாட்டி கொண்டு மெத்தையில படுக்க வைத்தால் அது என்ன செய்யும்? எப்படியாவது வெகு சீக்கிரம் அதுல இருந்து ஊருண்டு மறிந்து கீழே வந்து ஓடி போய் அந்த தோழியும் சகதியும் எல்லாம் நிறைந்த இடத்துல சென்று அப்படி எல்லாம் நல்லா எல்லாம் பெயிண்ட் அடிச்சுட்டு சூப்பரா இருக்கணும். இல்லையா? ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் பெற்றவங்க கர்த்தருக்கு ஆட்டு மந்தையாக இருக்கணும், பன்றிக்குட்டியா மாறக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிக்கணும். இந்த ஞானஸ்நானம் என்கிறது யாரையோ ஏமாற்றி தூக்கி எடுத்து தண்ணீர்ல போட்டு எடுக்கிறது அல்ல. கேட்ட மாதிரி சரியாக மனம் திரும்புதல் உண்டானவன் மட்டும்தான் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. விசுவாசத்தினால் தேவனுக்கு நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று கொண்டவர்கள், அல்லேலூயா, மறுபடி பிறக்கப்பட்டவர்கள் தான் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அதற்கு ஆதாரமாக ஒரு வார்த்தை சீக்கிரமா படிப்போம். எல்லாரும் பைபிள் திறக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 4வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து படிக்கணும். ஆதலால் கர்த்தருக்குள் நான் விளக்கம் கொடுக்க விரும்பல, எல்லாரும் நல்ல அந்த வசனங்களை கவனிக்கணும். ஓகே. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், உங்களுக்கு சாட்சி என்று சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் ரட்சிக்கப்படாத, ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளாத, கர்த்தருக்குள்ளாகி விடாத மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தனைகளிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்டவங்களுக்கு சுவிசேஷம் சொன்னால் தலையில ஏறாது. இப்படிப்பட்டவங்களுக்கு கர்த்தருடைய கட்டளைன்னு சொன்னால் விளங்காது. அல்லேலூயா. அவங்க தங்களோட வாழ்க்கையை காம விகாரங்களுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். நீங்கள் அப்படி அல்ல, புறஜாதிகளை போல அல்ல. இந்த இரவு வேளையில கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள் யாரும் புறஜாதிகளை போல கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாத காம விகாரங்களுக்கு தங்களை ஒப்பு கொடுத்த மக்களை போல இராமல் வித்தியாசமான மக்களாக உலகத்தில் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அடுத்த வசனம், நீங்களோ இவ்விதமாய் இயேசுவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டு அவரால் போதிக்கப்பட்டிருக்கிறீர்களே. அந்தபடி. அல்லேலூயா. எல்லாரும் தலைகளை நிமிர்த்தி, நம்முடைய இந்த சின்ன கூட்டத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி இயேசு கிறிஸ்துவினால் கற்று பெற்று ரட்சிப்பின் சந்தோஷத்தை அடைந்திருக்கிறோம். சந்தோஷமா சொல்லுங்களே. அல்லேலூயா. அல்லேலூயா. பாவங்கள், சாபங்கள், கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. பாவங்கள், சாபங்கள், கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. தேவாதி தேவனன் உள்ளத்தில் வந்து தங்கியே விட்டாரே. எல்லாரும் சேர்ந்து, தேவாதி தேவனன் உள்ளத்தில் வந்து தங்கியே விட்டாரே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே.
என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. அல்லேலூயா. இந்த இரவேளையில இந்த ஆவிக்குரிய கூடுகையில வந்திருக்கும் போது, இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கும் போது, கர்த்தர் என்னுடைய பாவங்கள், ரோகங்கள், சாபங்கள், கோபங்கள் எல்லாம் பரிகரித்து என்னை பூரணமாக என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நான் பெற்றுக் கொண்டிருக்கிறேன் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல முடிகிறவர்கள் வலது கரங்களை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. அவர் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்தார். அது எந்த உபதேசத்தினால்? இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து கற்றுக்கொண்ட பெற்றுக்கொண்ட உபதேசம். அல்லேலூயா. இது ஏதாவது பாரம்பரிய சபையின் உபதேசம் அல்ல, இது கிறிஸ்துவின் உபதேசம். அல்லேலூயா. ஆவிக்குரிய சபைகள் கடைபிடிக்கிற உபதேசம் கிறிஸ்துவின் உபதேசம். சத்தமா சொல்லுங்களே, எந்த உபதேசம்? ஆமென். இயேசு கிறிஸ்துவின் உபதேசம். அல்லேலூயா. அந்த 20வது வசனம் மறுபடியும், நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை, கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை, இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படி நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. யாராவது கேட்டா சொல்லணும், யாரு என்னை ஏமாற்றினது அல்ல, நான் கிறிஸ்துவை பற்றி உபதேசம் சரியாக தெளிவாக தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் இதை பற்றி சொல்லும்போது படிங்க, அந்த வசனத்தை விட்டுறக்கூடாது. அது கலாத்தியர் 1:10. கலாத்தியர் 1:10. நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்த படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. அல்லேலூயா. இப்பொழுதும் அநேகர் சத்தியத்தை கேட்டு புரிந்து தெரிந்து கொண்டாலும் கீழ்ப்படிய மனதில்லாம இருக்கிறதுக்குன்னு கேட்டால் மனுஷரை பிரியப்படுத்துவதற்காக. இந்த இரவில் அந்த கட்டு அற்று மாற வேண்டும். அல்லேலூயா. மனுஷரை பிரியப்படுத்துவதற்காக தேவனுக்கு விரோதம் செய்கிற பொல்லாத ஆவி இயேசுவின் நாமத்தில் ஒழிந்து போவதாக. அல்லேலூயா. 12வது வசனம் 1:12. ஒரு மனுஷனால் நான் அதை ஒரு மனுஷனாலும் பெற்றதும் இல்லை, மனுஷரால் கற்றுக்கொண்டதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று தேவ கிருபையில் வந்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் தெளிவாக இருக்க வேண்டும். நாம் பெற்றுக்கொண்டதும் கற்றுக்கொண்டதும் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாடினால் இயேசுவே நமக்கு அது வெளிப்படுத்தி தந்தார். அல்லேலூயா. நம்முடைய குடும்பத்துக்குள்ள நல்ல படிப்பறிவுள்ள எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, நல்ல மேதைகளான மனிதர்கள் இருக்கிறாங்க, பல குடும்பங்கள் இருக்கிறாங்க, ஐஸ்வர்யவான்களான எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறாங்க, தேசத்தை ஆளுகை செய்யக்கூடிய வசதியுள்ள எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு மறைக்கப்பட்டது தேவன் ஏழைகளாகிய நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உண்மையான சத்தியங்களை, பரலோகத்துக்குரிய சத்தியங்களை நமக்கு வெளிப்படுத்தி தந்ததினால் நன்றியோடு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. கவனிங்களே, இது மனிதனால் கற்றதல்ல, மனிதனிடத்திலிருந்து பெற்றதும் அல்ல, இயேசு கிறிஸ்துவே அது எனக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். அல்லேலூயா. அப்படி இருந்தால்
அவங்களும் இவங்களும் சொல்லுகிற மாதிரி நான் கற்றுக்கொள்ளவில்லை, பெற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவினிடத்தில் சத்தியம் உள்ளது போல இயேசுவினால் போதிக்கப்பட்டு சத்தியத்தை தெரிந்து கொண்டேன், சத்தியத்தை புரிந்து கொண்டேன், சத்தியத்துக்கு சாட்சியாக மாறினேன். அல்லேலூயா. படிங்களே 21வது வசனம், எபேசியர் 4:21. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளால் கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. இப்ப ஞான ஸ்நானத்துக்கு கண்டிஷன் இதுதான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என்ன சொன்ன, சரியாக மனம் திரும்பும் போது என்ன நடக்கும்னு கேட்டா, மோசம் போக்கும் இச்சைகளால் கெட்டு போகிற பழைய மனுஷனை என்ன செய்யணுமாம், கழட்டி களைந்து போட்டு. அல்லேலூயா. இப்ப 21ஆம் நூற்றாண்டு எப்படின்னு கேட்டா, கழட்டவும் முடியாது, களைந்து போடவும் முடியாது, பின்ன மேல உடுத்தி வைக்கிறார்கள். மோசம் போக்கும் இச்சைகளால் கெட்டு போகிற பழைய மனுஷன் என்ன செய்யணுமா, புட் ஆஃப், அதை கழட்டி களைந்து போடணும். அல்லேலூயா. அப்போ சொல்லுவாங்க, பாஸ்டர் அதெல்லாம் இப்ப முடியாது பாஸ்டர், இப்ப காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன், +2 படிச்சுட்டு இருக்கேன், +1 படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு அதை களைந்து போட முடியாது. பின்ன என்ன செய்யலாம்? பின்ன பரவாயில்ல. இந்த பரவாயில்லை உபதேசம் தான் சபையை கெடுக்கிறது. அல்லேலூயா. பரவாயில்லையா, பரவாயில்லையா, பரவாயில்லை. அல்லேலூயா. இந்த பரவாயில்லை சாரமில்லா உபதேசம். அல்லேலூயா. என்ன செய்தாலும் பரவாயில்லை. வாலிபர்கள் தானே இதெல்லாம் இருக்கும்னு அந்த இருக்கிறதை வெளியே கொண்டு வந்துட்டு தான் அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும். அல்லேலூயா. அதல்லாம வந்த குறை காரியங்கள் தான் சபையை கெடுக்கிறது. அல்லேலூயா. சரியான மனம் திரும்புதல் இல்லாம எப்படி எல்லாமோ முழுகிட்டு வந்துட்டாங்க. அந்த முழுகிட்டு வந்ததுனால பயங்கர பிரஸ்டீஜ், நாங்க தான் ஞானஸ்நானம் பெற்றதிலிருந்து எல்லா காரியம் பார்க்கிறோம். ஆனா மனம் திரும்புதல் மட்டும் இல்லை. ஏன் மனம் திரும்புதல் இல்லை? அல்லேலூயா. மோசம் போக்கும் இச்சைகளால் கெட்டு போகிற அந்த பழைய மனுஷன், பழைய இச்சைகள், பழைய இன்பங்கள், பழைய செல்வாக்குகள், இது எல்லாம் சாகடிக்காமல் மனம் திரும்பினேன் என்று சொல்லக்கூடாது. அல்லேலூயா. இது கொஞ்சம் கடுப்பம் போல இருக்கும், கீழ்ப்படுகிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அல்லேலூயா. பழைய நடக்கைக்குரிய அல்ல மோசம் போக்கும் இச்சைகளால் கெட்டு போகிற பழைய மனுஷனை களைந்து போட்டு உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் இயேசு கிறிஸ்துவின் சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. பழையதை களைந்து போட்டு தண்ணீர்ல இறங்கி ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்டு வெளியே வரும்போது அவனுக்கு பேரு புதிய சிருஷ்டி, புதிய மனுஷன். அல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையதெல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அல்லேலூயா. அப்ப சொல்லும் போதுதான் கஷ்டமா இருக்கு. எல்லாம் ஒழியவில்லையே, எல்லாம் ஒழிந்து போகவில்லையே. ஒரு சகோதரி ஞானஸ்நானத்துக்கு வரும்போது பாஸ்டர் தண்ணீருக்குள்ள நின்று கேட்டார். அல்லேலூயா. பரலோக மகிமையில எல்லாம் வெடிந்து எல்லாம் விட்டு விட்டு
பூமியிலே மனுஷனாக அவதரித்து 33 வருடம் பூமியிலே வாழ்ந்து ஒரு பாவம் செய்யாமல் ஜீவ பலியாக சிலுவையிலே தம்மையை ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவை உன் இரட்சகரும் கர்த்தருமாக விசுவாசிக்கிறாய் என்று கேட்கும்போது விசுவாசிக்கிறேன் என்று சொன்னார். விசுவாசிக்கிறேன் என்று சொன்ன உடனே ஒரு கையை உயர்த்தி பிடிச்சிட்டான். அந்த ஞானஸ்நானம் கொடுக்கிற ஊழியர் ரொம்ப கவலைப்படுகிறார். இந்த மனிதனுடைய அந்த கையை கூட கீழே தண்ணீர்ல முக்கணும். அவர் அந்த கையை மூழ்க அனுமதிக்கவில்லை. அவர் கேட்டார், என்னாச்சுன்னு கேட்டார். பாஸ்டர், இப்போதான் ஞாபகம் வந்தது, ஒருத்தனுக்கு ஒண்ணு கொடுக்க வேண்டிய பாக்கி இருக்கிறது. அது கொடுத்த பிறகு வந்து இந்த கையை கூட முக்கிடலாம், அதுவரை இந்த கையை முக்க முடியாது. ஒரு முறை தண்ணீர்ல முக்கிறார், இனி அது செய்ய முடியாது. மனம் திரும்பல. நீங்க ஏன் திட்டி பாக்குறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. சரியான மனம் திரும்புதல் வந்தால் ஒரு பேலன்ஸும் இருக்காது. கிறிஸ்துவுக்கு முன்னால், வார்த்தைக்கு முன்னால், ஆவியானவருக்கு முன்னால் எல்லாம் சரண்டர் ஆகிரும். அல்லேலூயா. சரி, சிம்பிளா வசனத்தின்படி கேட்கிறேன். சாதாரணமா ஒரு டெட் பாடியை அடக்கம் பண்ணணுமானால் அதனுடைய அடிப்படையான குணாதிசயம் என்ன? ஒரு டெட் பாடியை அடக்கம் பண்ணணுமானால் அதனுடைய குணாதிசயம் எப்படி இருக்கணும்? உங்களுக்கு தெரியாது, அது தெரியாது இல்லை. அப்போ ஒரு ஆள் செத்து போனால் வாழ்க்கை முக்கியமான அவங்களுடைய இச்சைகள் என்ன? செத்து போன ஒருவருடைய முக்கியமான இச்சைகள் என்ன? அதுவும் தெரியாது. அல்லேலூயா. செத்து போன ஒரு இச்சையும் கிடையாது, செத்தான் இல்லை. அல்லேலூயா. பின்ன அவன் பேரே அமரர் என்ன பேரு. அமர்ந்தே இருக்கிறான், இனி எழும்ப மாட்டான். அல்லேலூயா. அப்போ ஒரு பிணத்தை, டெட் பாடியை அடக்கம் பண்ணணும்னா அதனுடைய பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ன? செத்து இருக்கணும், அவ்வளவுதான். செத்து இருக்கணும், பூரணமாக செத்து இருக்கணும். செத்ததை மட்டும்தான் அடக்கம் பண்ணணும். அதுதான் ஞானஸ்நானம். அல்லேலூயா. படிங்க, எல்லாருக்கும் புரியல. ரோமாபுரியருக்கு நிருபம் 6வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்திலே படிங்க. ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படி பாவத்திலே நிலைத்து நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? பாவத்துக்கு மரித்த நாம் இனி எப்படி அதிலே பிழைப்போம்? நெக்ஸ்ட் வசனம், அடுத்த வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாகும்படி ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனில் ஜீவன் உள்ளவர்களாகி நடந்து கொள்ளும்படி அவருடைய மரணத்துக்குள்ளாகும்படி ஞானஸ்நானத்தினாலே இயேசுவுடனே அடக்கம் பண்ணப்பட்டு. அல்லேலூயா. போதும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நான் அதனுடைய கிரட்ஸை மட்டும் சொல்லுகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு நபர் எல்லா கருத்து முன்னால் பாவத்துக்கென்று சாகணும். செத்தவனை மட்டும்தான் அடக்கம் பண்ணணும். அல்லேலூயா. சாகுக என்கிறதுக்கு வேறொரு வார்த்தை பாவத்துக்கென்று மரிக்குக. அல்லேலூயா. பாவத்திலே மரிக்குக அல்ல, பாவத்துக்கென்று சாகணும். சாகுக, மரிக்குக என்கிற வார்த்தையின் அர்த்தம் பூரணமாக விட்டு விலகுக. அல்லேலூயா. சாதாரண தெரியல, மரணம் என்று சொன்னால் அர்த்தம் என்ன? ஆவி ஆத்மா சரீரத்தை விட்டு விலகுதான் சரீரத்திற்குரிய மரணம் என்று சொல்லுகிறது. ஆவி ஆத்மா சரீரத்தை விட்டு
விலகுகிறது. அது சரீரத்திற்குரிய மரணம். அல்லேலூயா. இதே போல பாவம் செய்து கொண்டிருந்த நபர் பாவத்தை விட்டு என்றென்றைக்குமாய் விலகி பாவத்துக்கென்று சாகணும். அந்த செத்தவனை மட்டும்தான் என்ன செய்யணும்? அடக்கம் பண்ணணும். அல்லேலூயா. சாகாததை அடக்கம் பண்ண கூடாது, செத்ததை அடக்கம் பண்ணாமல் இருக்கவும் கூடாது. அல்லேலூயா. அப்போ பாவத்துக்கென்று செத்தது, பாவத்துக்கென்று மரித்ததை என்ன செய்யணும்? அடக்கம் பண்ணணும். அது ஞான ஸ்நானம். அல்லேலூயா. இப்ப 21ஆம் நூற்றாண்டுல பாவத்துக்கென்று மரித்ததை அல்ல, மரித்ததை கிடைக்கல, அதுகொண்டு மரத்ததை அடக்கம் பண்ணுகிறார்கள். மரித்ததல்ல, பின்ன மரத்ததை. அல்லேலூயா. மரம் வச்சிருக்கு, தண்ணீர்ல முக்கி எடுக்கும் போது ஆளு பழையதான், பழைய சுபாவங்கள் அப்படியே தெளிவா வந்துடும். அல்லேலூயா. சிலவங்க ஞானஸ்நான நாள் வரை என்ன பாவம் மாதிரி இருப்பாங்க, நல்ல ஒதுக்கமா கீழ்ப்படுதலோட இருப்பாங்க. ஞானஸ்நானம் பெற்று வெளியே வந்த உடனே கலர் மாறிடும். அல்லேலூயா. நான் ஆளு பழையதுதான், தண்ணீரை முழுகிறது தான் வித்தியாசம், வேற ஒண்ணும் கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஞானஸ்நானம் நடக்கிறது. தேசத்திலே ரவுடியாக இருந்த ஒருவர் ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ளும்படி ஆயத்தமாக குளத்துக்கு போய்கொண்டிருக்கிறார். சென்ற பாஸ்டர், அல்லேலூயா, சபை போதகர் மற்றும் தேவனுடைய விசுவாசிகள் மற்றும் தேசத்தில் அநேக மக்கள் வந்து இந்த ஞான ஸ்நான ஆராதனையில் பங்கு பெறுகிறார்கள். எல்லாரும் சந்தோஷத்தோட ட்ரம் எல்லாம் அடித்து சந்தோஷத்தோட போகிறாங்க. இயேசுவின் பின்னால் போக துணிந்தேன், பின்னோக்கே நான் எல்லாம் சொல்லி பாடல் எல்லாம் பாடி சந்தோஷமா போகிறார். சின்ன சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார், தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். அப்படியெல்லாம் ஆசீர்வாதமாக பாடி அங்க குளத்துக்கு சென்றார்கள். குளத்துக்கு சென்று பார்த்தா அந்த சபைக்கு சமீபத்துள்ள ஒரு குடும்பத்தில் ஒரு ஐயா பசுமாடை கழுவிட்டு நிற்கிறாங்க, குளிப்பாட்டி நிற்கிறாங்க. இந்த மக்கள் ட்ரம் அடிச்சு பாடி 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 நிக்க 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 அவனுக்கு குளிப்பாட்டி தீரவே இல்லை. சென்ற பாஸ்டருக்கு ஞான ஸ்நானம் முடிச்சுட்டு அவங்க சொந்த சபைக்கு போகணும், காரியங்கள் சீக்கிரமா நடக்க வேண்டும். ஆனா இங்கே இவன் குளத்துல இருந்து ஏற மாட்டான். 2 பசுமாடும் அவனுமா உள்ள நிக்கிறான். சமயம் போக 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 தெரியல, சகிப்பு தன்மை எல்லாம் அங்கதான் ஆவிக்குரியவன் யாருன்னு தெரியும். உள்ள இருக்கிற ஆவி என்னன்னு அப்போதான் தெரியும். அல்லேலூயா. இத்தனையும் காலம் தேசத்துல ரவுடியாக எல்லாருக்கும் பயமுறுத்துகிறா இருந்த அந்த ஞான ஸ்நானத்துக்கு வந்த கேண்டிடேட் தயாராக வந்தவன் அவன் பாஸ்டர் கிட்ட கேட்டான், பாஸ்டர் நான் இறங்கி போகட்டுமா? அவனை இம்மாடை சேர்த்து வெளியேற்றுகிறேன். அப்போ சென்ற பாஸ்டர் சொன்னார், தம்பி ஞான ஸ்நானம் இப்ப வேண்டாம், இன்னைக்கு ஞான ஸ்நானம் வேண்டாம். ஆளு பழைய மனுஷன் சாகல, பழைய மனுஷன் சாகல, பழையதுதான் இருக்கு. அவன் இப்ப ஒற்ற ஓட்டத்துல போய் பசுமாடி அவனை தூக்கி வெளியே கொண்டு வருகிறேன்னு சொன்ன அர்த்தம் என்ன? அல்லேலூயா. உங்களையே நிதானித்து பாருங்கள். ஞான ஸ்நானத்துக்கு முன்பு உண்டாயிருந்த சுபாவம் இப்போ உள்ள சுபாவம் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? அதோ பழையது போலதான் எல்லாம் இருக்குன்னு சொன்னா நீங்க பழைய மனுஷன்தான், பாவத்துக்கென்று சாகல. அல்லேலூயா. பாவத்துக்கென்று சாகணும், செத்தவனை அடக்கம் பண்ணணும். அடக்கம் பண்ணின பிறகு தண்ணீர்ல இருந்து உயிர்த்தெழுந்து வருகிறது புதிய மனுஷன். அல்லேலூயா. ஒரு சகோதரி தன்னுடைய வீட்டிலிருந்து ஒற்றையாக சபையில வந்து வசனத்தை கேட்டு கர்த்தருடைய வார்த்தை சரியாக தெரிந்து கொண்டு தீர்மானம் எடுத்தால் எனக்கு ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஞானஸ்நானத்தில் உள்ள நாட்கள் எல்லாம் குறிக்கப்பட்டது. அந்த நாள் வந்தது. சபையில விசேஷ கூட்டங்கள், நல்ல வசனம் எல்லாம் பேசுகிற ஊழியக்காரர்கள் வந்து வசனத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். சனிக்கிழமை வசனத்தை கேட்டு வீட்டுக்கு சென்ற சகோதரி அல்லேலூயா பயமுறுத்துகிற ஒரு சொப்னத்தை பார்த்தாள். இரவு வேளையில ஒண்ணு வீட்டுல எல்லாம் பெரிய பிரச்சனை,
குடும்பக்காரர்கள் சகோதரர்கள் எல்லாம் ஒற்றப்படுத்துகிறாங்க. தண்ணீர் நெருங்கி மூழ்கி ஞான ஸ்நானம் பெற்றது பெருக வேண்டியவனுக்கு தேவையா? உன்னை சின்னதிலே ஞான ஸ்நானம் கொடுத்தது தானே என்று சொல்லி வீட்டுக்காரர்கள் எல்லாம் புறக்கணிக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில சத்தியத்தை சத்தியமாக தெரிந்து கொண்ட, புரிந்து கொண்ட, கற்றுக்கொண்ட சகோதரி உண்மையை அது கீழ்ப்படிய, கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய அவளையே ஒப்பு கொடுத்தாள். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன நடந்ததுன்னு கேட்டா, அந்த இரவில் தூங்கும் போது கண்ட சொப்பனம், தண்ணீர்ல ஒரு பாஸ்டர் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறார். ஆனா பயமுறுத்துகிற காட்சின்னு சொன்னா, அந்த ஆற்றிலே அவருடைய சரீரம் அப்படியே ஒழுகி போகிறதை பார்த்தாள். அந்த இரவு தூக்கமே வரல. ஞானஸ்தானம் நடக்கும்போது நான் அதிலே ஒழுகி போயிருவேனோ, ஐயோ பெரிய பிரச்சனை உண்டாயிருமே என்று சொல்லி ரொம்ப பயந்துட்டாள். காலையில வந்து பாஸ்டர் கிட்ட சொன்னாங்க, பாஸ்டர் இப்படிப்பட்ட ஒரு கனவை பார்த்திருக்கிறேன். பாஸ்டர் சொன்னார், அதுதான் நடக்க போகிறது. இந்த காலை வேளையில உன்னுடைய வாழ்க்கையில அதுதான் நடக்க போகிறது. ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுகிற டைம்ல உன்னுடைய பழைய மனுஷன் அந்த தண்ணீர் கல்லறையிலே அடக்கம் பண்ணப்படும். அது தண்ணி இழுத்து கொண்டு போயிடும். அல்லேலூயா. தண்ணீர்ல இருந்து வெளியே வருகிறது பழைய சகோதரி அல்ல, ஒரு புதிய சிருஷ்டி. அல்லேலூயா. தெரிந்து கொண்டவங்க மட்டும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஞான ஸ்நானத்திலே தண்ணீராகிய கல்லறையிலே பழைய மனுஷன் செத்து போன, பாவத்துக்கென்று செத்து போன, எல்லா இச்சைகளும் செத்து போன அந்த பழைய மனுஷனை, செத்து போன பிணத்தை அங்கே அடக்கம் பண்ணிவிட்டு புதிதான கிருபையோடு கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு புதிய சிருஷ்டியாக தண்ணீரிலிருந்து வெளியே வருகிறார்கள். அதுதான் ஞான ஸ்நானம். அல்லேலூயா. அப்போ திருத்தளிப்போ திரு ஊத்துதலோ ஞான ஸ்நானம் அல்ல. ஒரு கொடி பிடித்து அது கீழே போனாலும் ஞான ஸ்நானம் அல்ல. இதெல்லாம் உபதேசத்துக்கு மாறாக, விரோதமாக மக்கள் சொல்லிக் கொடுக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை ஒரே கண்டிஷன் தான் சொல்லுகிறது, விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளணும். மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளணும். பாவத்துக்கென்று மரித்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இரவு வேளையிலும் பல காலங்களாக ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு இதுவரை உண்மையை தெரியாதவர்களாக இருப்பீர்களானால், கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்த நீங்கள் அதற்கு ஏற்ற வாழ்க்கை வாழ வேண்டும். அல்லேலூயா. இது கட்டளை என்று தெரியுமா? தெரியுமானால் கீழ்ப்படிந்துதான் ஆகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய கட்டளை என்று தெரிந்து கீழ்ப்பட வந்த ஒரு சகோதரியின் அனுபவத்தை கூட சீக்கிரமாக சொல்லுகிறேன். அல்லேலூயா. வசனம் மறந்துடக்கூடாது. கற்பனை கை கொள்ளுகிறவனுக்கு தீங்கு வராது. அல்லேலூயா. இந்த மாதிரி ஒரு சுவிசேஷ கூட்டத்தில் ஒரு சகோதரி சென்றிருந்து வசனத்தை கேட்டாங்க. வசனத்தை கேட்கும் போது எத்தனையோ வருடமாக சபை கோயிலுக்கெல்லாம் போகிற சகோதரி இதுவரையும் கேட்காத, இதுவரையும் புரியாத, தெரியாத ஆசீர்வாதமான கர்த்தருடைய வசனங்களை அங்கே பேசின ஊழியக்காரர் விளக்கமாக சொல்லிக் கொடுத்தார். விளக்கமாக சொல்லிக் கொடுத்து அது முடியும் போது ஞான ஸ்நானத்தின் உபதேசத்தை சொல்லிக் கொடுத்தார். அப்போ ஞான ஸ்நானம் மஸ்டாக கீழ்ப்படியும் என்று சொன்னார். ஆனால் வீட்டில் போய் கணவர்கிட்ட பேசினார், இப்படிப்பட்ட ஒரு உபதேசத்தை கேட்டிருக்கேன், கர்த்தருடைய வார்த்தையின்படி நம் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே தண்ணீரில் இறங்கி மூழ்கி ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தையினால் இன்றைக்கு உரைக்கப்பட்டது. அதை நாம் கீழ்ப்படிந்துதான் ஆகணும். கணவர் சொன்ன, நல்ல தண்ணி அடிக்கிற கணவர், அவர் சொன்னார், அப்படி ஏதாவது காரியம் செய்தால் உன்னையும் அந்த இடத்துல வச்சு வெட்டுவேன், உனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறவனையும் வெட்டுவேன். அல்லேலூயா. அப்பா பயங்கரமா பயந்துட்டாங்க. ஆனா ஒரு சைடுல பார்க்கும்போது கர்த்தருடைய கட்டளை கீழ்ப்படிந்துதான் ஆகணும். வேற சைடுல பார்க்கும்போது கணவருடைய கட்டளை கீழ்ப்படிய கூடாது. எது செய்ய முடியும்? அல்லேலூயா. இந்த இரவில் தவித்து கொண்டிருக்கிற உங்களுக்கு பதிலாக பேசுகிறேன், கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியுங்கள். அல்லேலூயா,
அவர் இந்த பாஸ்டரிடம் பேசினாங்க. பாஸ்டர் ஒரு முறை ஞானஸ்நானத்துக்கு எல்லாம் காரியங்களை செட் பண்ணாங்க. ஆனா ஞானஸ்நானம் ஆற்றில நடக்கும் போது அவருடைய கணவர் வந்து பயங்கரமான சண்டை போட்டு கெட்ட வார்த்தை எல்லாம் பேசி தண்ணீருக்குள்ள இறங்கி பிரச்சனை உண்டாக்கிட்டாங்க. ஞானஸ்நானம் கொடுக்க முடியல. அடுத்த ஒரு ஞானஸ்நான ஆராதனை நடத்தப்பட்டது. அந்த சமயத்தில் சகோதரி அழுது கேட்டாங்க, பாஸ்டர் இந்த தடவையாவது எனக்கு ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும், கர்த்தருடைய கட்டளைக்கு நான் கீழ்ப்படிந்துதான் ஆகணும். பாஸ்டர் விலக்கி விட்டார். உங்களுக்கு ஞானஸ்நானம் தந்தால் எங்களுக்கு ரொம்ப சேதமா இருக்கும், ரொம்ப பிரச்சனையா இருக்கும், வரக்கூடாதுன்னு. அந்த சகோதரிக்கு புரிய வந்தது, பாஸ்டர் கிட்ட சொல்லியும் பிரயோஜனம் இல்லை, எனக்கு ஞானஸ்நானம் கொடுக்க மாட்டாங்க, கர்த்தருடைய கட்டளை கீழ்ப்படிய முடியாது, கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியா விட்டார் பரலோக ராஜ்யம் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது, கர்த்தருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. இதை தெரிந்து கொண்ட சகோதரி அடுத்த ஞானஸ்நானம் நடக்கும் போது ஒன்னும் பேசல, சாட்சி சொல்ல போகல, சபையில போகல. என்ன செய்தாங்கன்னா, ஞானஸ்நானத்து மக்கள் கைகூப்பி வரிசையாக ஆற்றில் இறங்கும் போது அதுக்கிடையில முன்னுக்கு ஓடி சென்று அடுத்த நபரை இறங்க போனா. அப்ப இனி ஒண்ணு செய்ய முடியாதுல்ல. இது கேட்ட கணவர் வெட்டத்தை எடுத்துட்டு ஓடி வந்தார். இவன் இன்னைக்கு ஞானஸ்நானம் எடுக்க போயிருக்கான்னு சொல்லி வெட்டத்தை எடுத்து வந்துட்டா. ஆனா வெட்டத்தை எடுத்து ஓடி வந்தது ஆற்றுக்கு அக்கறையில, ஞானஸ்நானம் நடக்கிறது இக்கரையில. அல்லேலூயா. இந்த கரையில் அவங்களுக்கு ஓடி வர முடியாது, கொஞ்சம் தூரம் இருக்கிறது. அங்கிருந்து நிறைய கெட்ட வார்த்தை எல்லாம் பேசி பெரிய பிரச்சனை எல்லாம் உண்டாக்கிட்டார். அவசானம் என்ன நடந்ததுன்னு கேட்டா, இந்த சகோதரி தைரியமாக நின்றார். வெட்டுண்டு செத்தாலும் பிரச்சனை இல்லை, கட்டளைக்கு கீழ்ப்படிந்தானே. அல்லேலூயா. பாஸ்டர் மாற்றி நிறுத்த முடியல. பாஸ்டர் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே அவங்களுடைய விசுவாச அறிக்கையையும் கர்த்தருடைய கட்டளையையும் கீழ்ப்படுகிறதாக சொல்லி அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். அவங்க வெளியே வரும்போது சொன்னார், இனி செத்தாலும் பரவாயில்லை, கர்த்தருடைய கட்டளை கீழ்ப்படிந்தேனே. அது கேட்டுட்டு ஒரு ஸ்தோத்திரம் கூட வரல. அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க வெளியே வந்தாங்க. வெளியே வந்து வரும்போது அந்த சகோதரன் அங்கிருந்து சொல்றாங்க, வீட்டுக்கு வரவே இல்ல, வீட்டுக்கு வரவே இல்ல, அங்க காட்டித்தாரேன்னு சொல்லி அப்படியே சவால் போட்டு வீட்டுக்கு போய்விட்டார். இந்த சகோதரி சொன்னாங்க, ஒரு திருவிருந்து, அந்த திருவிருந்து எனக்கு பங்கு வர வேண்டும். பாஸ்டருக்கு ஒரே பயம், சபைக்குள்ள என்ன நடக்க போகிறது தெரியாது. பாஸ்டர் பயத்தோட தான் திருவிருந்து ஆராதனை நடத்தினார். நல்ல கால்களை கழுவி அல்ல பரிசுத்தத்தை எல்லாம் சரியாக நிதானமாக பேசி ஒப்புரவாக்கப்பட்டு தேவனுடைய சபை அழுகையோடு கர்த்தருடைய சிலுவையை நன்றாக பார்த்து கொண்டு அந்த திருவிருந்து அனுபவித்தார்கள். அதை அனுபவிக்கும் போது அவங்க உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரே சிந்தனை, இந்த ஞானஸ்நான ஆராதனையும் திருவிருந்து ஆராதனை கர்த்தருடைய பந்தி முடியும் போது ஒரு ஆள் இரத்த சாட்சியாக முன்னே காண்கிறார்கள். அதுக்கு மனதுக்குள்ள ஒரே வருத்தம் இருக்கிறது. சபையோர்கள் ஜெபத்தோடு நல்ல சந்தோஷமா உற்சாகமா எல்லாம் செய்தார்கள். கர்த்தருடைய பந்தி ஆராதனை முடியும் போது பாஸ்டர் சொன்னாங்க, யாரும் வீட்டுக்கு போக கூடாது. அல்லேலூயா. 3 சகோதரிமார்கள் இந்த சகோதரியோடு கூட போகணும். மீதி உள்ளவங்க எல்லா சபையில நெடுமுழங்கால் நின்று ஜெபிக்க சொன்னார். சபை ஜெபிக்க ஆரம்பித்தார்கள், ஆவியில நிரம்பி ஜெபித்தார்கள். அல்லேலூயா. இந்த சகோதரிமார்கள் வீட்டுக்கு செல்லல, பக்கத்து வீட்டுக்கு ஓரமா நின்றுட்டு, ஆண்டவரே ஒன்று சம்பவிக்க கூடாது, அந்த சகோதரிக்கு ஒரு சேதம் வரக்கூடாது, உம்முடைய கட்டளைக்கு கீழ்ப்படுத்திருக்கிறாள், ஆண்டவரே ஒரு விபத்தும் வரக்கூடாதுன்னு சொல்லி ஜெபத்தோடு இருந்தார்கள். அந்த சகோதரன் அவருடைய ஹஸ்பண்ட் வீட்டுக்கு முன்னால் ஏறி வருகிற அந்த வாசற்படியில நின்றுட்டு வெட்டுகத்தி வீசிட்டு நிற்கிறாங்க. வீட்டில் ஏற முடியாது, இந்த வீட்டில் ஏற வந்தால் வெட்டுவேன்னு சொல்லிட்டு இருந்தான். அந்த சகோதரி வெள்ளை சாரி உடுத்திக்கொண்டு, அவங்க சொந்த சாரி அல்ல, வேற யாரோ கொடுத்த ஞானஸ்நானம் முடித்த பிறகு கொடுத்த ஒரு சாரியை உடுத்துக்கொண்டு, இரத்த சாட்சினா இரத்த சாட்சி, கர்த்தருக்கு சாட்சியாக மாறுவேன் என்று சொல்லி தைரியத்தோடு சிரித்த முகத்தோடு ஏறி சென்றார். போகும்போது கணவர் வெட்டுகத்தை வீசிக்கொண்டு ஒரே ஒரு வார்த்தை கேட்டார், இனி ஞானஸ்நானம் பெற போவியான்னு கேட்டார். அப்போ அவங்க சொன்னாங்க, இனி ஒரு போதும் போக மாட்டேன். பின்னி உள்ளே அல்லேலூயா, அல்லேலூயா. யாருடைய கட்டளை?
சொல்லுங்களேன், யாருடைய கட்டளை? கர்த்தருடைய கட்டளை, மகாராஜாவுடைய கட்டளை, பரலோக ராஜாவுடைய கட்டளை கீழ்ப்படிந்தால், அதை கை கொண்டால் ஒரு தீங்கும் வராது, ஒரு சேதமும் வராது. நம்முடைய பாதுகாப்பு கர்த்தருடைய கையில் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா? அல்லேலூயா. ஒருவேளை இதுக்கு சமமான அனுபவங்கள் உள்ள அநேகர் இந்த கூட்டத்தில் இருக்கலாம். அந்த நாட்களில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வரும்போது நகைகள் கழட்டினதுனாலே, பரிசுத்தத்துக்கென்று வேறுபட்ட வாழ்க்கை வாழ்கிறதுக்கு உங்களை ஒப்பு கொடுத்ததுனாலே எத்தனையோ நிந்தனைகள், பரியாசங்கள், பிரச்சனைகள் வாழ்க்கையில வந்ததுண்டு. எத்தனையோ உபத்திரவங்கள் சகித்தவர்கள் நம் மத்தியே உண்டு. ஆனால் அதன் நடுவிலும் அவர் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாள் வரைக்கும் பாதுகாத்தவர் இன்னும் நடத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது. சாத்தான் தைரியமா, தைரியமா. நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது. சாத்தான் பாசமசுவை பலியானா, பாவத்தை வென்று விட்டார். பாசம சிலுவையில் பலியானா, பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இதுவரையும் ஞான ஸ்நானத்தை பற்றிய சரியான உண்மை தெரியாதவர்களாக யாராவது இருப்பீர்களானால் இந்த இரவு வேளையே சத்தியத்தை சத்தியமாக விளக்கமாக கேட்டுக்கொண்டீர்கள். ஞான ஸ்நானம் பெற்று கிறிஸ்துவோடு இணைந்து வாழ உங்களையே ஒப்பு கொடுங்கள். அல்லேலூயா. இதெல்லாம் சொன்னாலும் சிலவங்க கேட்பாங்க, உண்மையிலே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளணுமான்னு. அல்லேலூயா. இது கர்த்தருடைய கட்டளை, நீ கீழ்ப்படிய வேண்டிய கட்டளை. அல்லேலூயா. விளக்கமாக சொல்லித் தர வேண்டியது இந்த தேவனுடைய தூது கொண்டு வருகிற செய்து கொண்டு வருகிற எங்களுடைய கடமை, உத்தரவாதம். அல்லேலூயா. கீழ்ப்படிய வேண்டியது உங்கள் ஒவ்வொருவருடைய உத்தரவாதம். அல்லேலூயா. கீழ்ப்படிந்தால் நன்மையை பெற்றுக் கொள்வீர்கள். அல்லேலூயா. மறுதலித்தால் பெரிய தண்டனைக்கு உட்படுத்தப்படுவீர்கள். அல்லேலூயா. அதனால யாரும் தண்டனைக்கு உட்பட்டவர்களாக மாறாதபடி கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள அதுக்கு தகுதியுள்ளவராய் மாறும்படி கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. மறுபடியும் அந்த வசனம் படிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் அதனுடைய 38வது வசனம். பேதுரு அவர்களை நோக்கி மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அல்லேலூயா.
இப்போ மனம் திரும்ப வேண்டியதும் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டியதையும் தேவனுடைய கட்டளை என்பது போல பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரே இந்த உலகத்தில் இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் சரியாக நமக்கு அறிமுகப்படுத்தினார். அப்போஸ்தலர்கள் இயேசுவிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட அந்த கட்டளையை வெகு தெளிவாக நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். மனம் திரும்புங்கள், ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அடுத்த பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை வரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர்கள் டீச் பண்ணாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் அந்த ரதத்தில் வந்து கொண்டிருக்காங்கல்ல, அவங்க கர்த்தருடைய வார்த்தையின் விளக்கத்தை பெற்றுக்கொண்ட போது அந்த நொடியில தண்ணீர் கண்ட இடத்துல வைத்து, இதோ நான் ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ள ரெடியாக இருக்கிறேன், எனக்கு என்ன தடைன்னு கேட்டார். பூரண இருதயத்தோடு நீ விசுவாசித்தாயானால் உனக்கு தகும் என்று சொல்லி அதை பிலிப் என்கிற அன்பு சகோதரர் தண்ணீர்ல இறங்கி அந்த ஐத்தியோப்பியா தேசத்தினுடைய மந்திரியா இருந்த மனிதனுக்கு கர்த்தரே பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுத்தார். அல்லேலூயா. ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ள சீக்கிரமாக நாம் துணிகரமாக இறங்க வேண்டும். சமயத்தை, வாய்ப்பை, தருணத்தை மாற்றி மாற்றி வைக்க கூடாது. அல்லேலூயா. அவர்கள் ஞான ஸ்நானம் பெற்ற உடனே, அல்லேலூயா, பவுல் அப்போஸ்தலர்கள் அவர்கள் மேல் கை வைத்த போது பரிசுத்த ஆவி அவர்களிடத்தில் வந்தது. இந்த நாள் மாலை நேரத்திலும் இங்கே அபிஷேக கூட்டம் நடந்தது. இந்த நாளில் புதிதாக பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அந்நிய பாஷை அடையாளத்தோடு பெற்றுக்கொண்ட அனைத்து அன்பானவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. ஆவியின் அபிஷேகத்தை ஆனல் மூட்டும்படி ஒன்று புதுப்பிக்கப்பட்ட அனைவருக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவி இல்லாதவன் கிறிஸ்துவினுடையவன் அல்ல. கர்த்தருடைய வருகையிலே கர்த்தர் தாமே ஆரவாரத்தோட வரும்போது, பிரதான தூதரின் சத்தத்தோட வரும்போது, தேவ எக்காலத்தோட வரும்போது அது யாரு கேட்பாங்கன்னு கேட்டால், யார் யார் உள்ளத்திலே கிறிஸ்துவின் ஆவி இருக்கிறதோ அவர்கள் மட்டும் கேட்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டு அங்க இங்கெல்லாம் அலைந்து திரிந்துட்டு எக்காலம் துணிக்கும் போது அவங்க போவாங்கன்னா இவங்க போவாங்கன்னா நானும் போவேன்னு சொல்லி சும்மா எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்க, போக முடியாது. அல்லேலூயா. அந்த எக்காலத்தின் சத்தம் கர்த்தருடைய அல்லேலூயா ஆரவாரம் பிரதானத்துடைய சத்தம் எல்லாம் விளங்குகிறது. கேட்கிறது யாருன்னு கேட்டால் கிறிஸ்துவின் ஆவி உள்ளவர்கள். அல்லேலூயா. அனைத்து தம்பிமார்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இது கர்த்தருடைய கட்டளை. அல்லேலூயா. இது ஏதோ ஒரு வல்லமை வருகிற மாதிரி அது காட்டுகிற அது ஒண்ணுமல்ல. பரிசுத்த ஆவியானவர் சொன்னால் திருத்துவத்தில், தெய்வீக திருத்துவத்தில் மூன்றாவது ஆழத்துவமாக இருக்கிறார். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. மறுபடியும் சொல்லுகிற, மனம் திரும்பி ஞான ஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியின் வரங்களை பெற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், எல்லாவற்றையும் அல்லது கண்ட்ரோல் பண்ணுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. என்ன சொல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருந்தால் நாம் செல்ல வேண்டிய இடம், சொல்ல வேண்டிய வார்த்தை, அல்லேலூயா, அவர் நமக்கு போதித்து அனுதினமும் நடத்துவார். அல்லேலூயா. ஃப்ரெண்ட்ஸு கூட போகும்போது
காலேஜில் படிக்கும்போது, ஹாஸ்டலில் தங்கும்போது, எந்த இடத்துல இருந்தாலும், எந்த நாட்டில் சென்றாலும் உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உங்களை போதித்து நடத்தி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத பாதைகளை விட்டொழிய, அதையெல்லாம் விட்டு விலக அவர் நம்மை போதித்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அதனால பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஒரு பொக்கிஷமாக நாம் காத்து கொள்ள வேண்டும். அவர் நமக்குள்ள இருந்தால் அதே பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. நான்காவது ஒரு காரியத்தோடு சொல்லி முடிக்க விரும்புகிறேன் சீக்கிரமா. அப்போஸ்தலர் நடபடிகள் தான் 2வது அதிகாரம் அதனுடைய 41வது வசனம். அவருடைய வாக்குத்தத்தத்தை சந்தோஷம், அவருடைய வார்த்தைகளை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அதனுடைய 40 வசனம் கூட சேர்த்து படிங்க. இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி, இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி, இந்த சந்ததி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி. அல்லேலூயா. இது ஒரு கட்டளை தான். அல்லேலூயா. நாம் கீழ்ப்படி வேண்டிய கட்டளை தான், அடிப்படையான அஸ்திபாரமான உபதேசம் தான். அல்லேலூயா. என்ன? இந்த மாறுபாடுள்ள சந்ததியில் இன்று விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. கவனிங்களே, இந்த மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு, சந்ததியிலிருந்து விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. Be set apart, be separated. அல்லேலூயா. மனம் திரும்பி பாவத்துக்கென்று செத்து நீதிக்கென்று பிழைக்கும்படி ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்ட அனைவரும். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன செய்யணுமா? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட அனைவரும் என்ன செய்யணுமா? இந்த மாறுபாடுள்ள சந்ததியினின்று விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த உலகம், உலக சந்ததியார், உலகத்து மக்கள் நமக்கு சாதகமானவர்கள் அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் பரிசுத்த வாழ்க்கைக்கும் சாதகமானவர்கள் அல்ல. அவர் நமக்கு விரோதமானவர்கள் தான். வசனம் சொல்லுகிறது, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். 1 யோவான் 3 அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். 1 யோவான் 3 அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு காட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடி, உலகம் இயேசுவை அறியவில்லை, அதனால் நம்மையும் அறிவது இல்லை. பிரியமானவர்களே, உலகம் அறியாவிட்டாலும், உலகத்துக்கு புரியாவிட்டாலும், உலகத்தார் புரிந்து கொள்ளாவிட்டாலும் இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். சத்தமா சொல்லுங்களே, இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாய் நாம் அவரை தரிசிக்கிறதுனாலே அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கையுள்ள எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுவான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நாம் உலகத்தில் வாழும்போது தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்கிறோம். எந்த இடத்துல தங்கி இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. எந்த கூட்டத்தில் படிக்கும் போதும் நாம் தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. எந்த அசுத்தமான நண்பர்கள் நமக்கிடையில வரும்போதும் நாம் கிறிஸ்துவுக்கு பரிசுத்தர்கள். அல்லேலூயா. தேவனுக்கு
பரிசுத்தர்கள், பரிசுத்தத்தின் உபதேசம் எனக்குள்ள இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறது. அதனாலதான் பழைய ஏற்பாடுல சொல்லப்படுகிற யோசேப்பு, தானியேல் அவங்க எல்லாம் இருந்த சூழ்நிலைகள் ரொம்ப விரோதமான சூழ்நிலைகள், ரொம்ப தகராறான சூழ்நிலைகள், பல பாவங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலைகளிலே அவர்கள் தங்களையே விட்டு விலக வைத்து தங்களையே ரட்சிப்புக்கென்று பாதுகாக்க காரணம் அவர்களுக்குள்ளே தங்கியிருந்த பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அதே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே தங்கி இருந்தால் பாவத்தை விட்டு விலகி கோணலும் மாறுபாடும் உள்ள இந்த சந்ததியாரை விட்டு விலகி பரிசுத்தத்திலே தைரித்திருக்க, பரிசுத்தத்திலே வாழ்ந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் கேட்டாலுங்க நீங்க இந்த முதல் உலக மகா யுத்தம் நடக்கும்போது அல்ல பெரிய பிரச்சனைகள் வந்தது. இங்கிலாந்து, அதே போல டர்க்கி, துருக்கி அல்ல அந்த தேசத்தார்களுக்கு பெரிய பிரச்சனைகள் உண்டானது, பெரிய போராட்டங்கள் நடந்தது. அதன் விளைவாக அந்த யூதர்களுக்கு ஒரு பால்மோர் டிக்ளரேஷன் சொன்ன யூதர்களுக்கு அவங்க சொந்த நாடாகிய பாலஸ்தீனுக்கு திரும்ப போக ஒரு வாய்ப்பை கிடைத்தது. அது அதிகாரபூர்வமான வாய்ப்பு. ஆனா லட்சக்கணக்கான யூதர்கள் உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் தங்கி கொண்டிருந்தார்கள். ஆனா அவங்க அநேகரும் திரும்பி வரல. அல்லேலூயா. அநேகர் வந்தார்கள், அநேகர் திரும்பி வராமல் இருந்தார்கள். நம்மை போல எத்தனை பிரசங்கம் கேட்டாலும், எத்தனை கன்வென்ஷன் கண்டாலும், எத்தனை ஆலோசனைகள் கேட்டாலும், தனியாக கர்த்தருடைய ஆவியானவர் பேசினாலும் இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் என்கிற மனப்பான்மை போகிற ஒரு நபரோடு தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, திரும்பி வா. இந்த இரவில் எதையாவது பாவங்கள் எல்லாம் அறிக்கையிட்டு அவை எல்லாம் விட்டு இந்த கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததி நடுவில் இருந்து கர்த்தரிடத்திற்கு திரும்ப, உன்னையே விலக வைத்து பரிசுத்தத்திலே உன்னை பாதுகாத்துக்கொள். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்களே, இந்த யூதர்களுக்கு அந்த வெடிச்சு வந்தது. ஆனா அவங்க அநேகர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. சில நாள்களுக்கு பிறகு அடுத்த உலக மகா போர் வந்தது. அதுல 60 லட்சம் யூதர்களை ஹிட்லர் கொன்று முடித்தார். அல்லேலூயா. அந்த 60 லட்சம் யூதர்கள் ஐரோப்பா பகுதியில் இருந்தார்கள். சொந்த நாடுக்கு வர நல்ல வாய்ப்பு கிடைத்தது, வரல. ஏன்னு கேட்டா, எத்தனையோ காலமாக நாங்க இந்த பகுதிகளில் தங்கி இருந்து நல்லா சம்பாதித்து வைத்து இருக்கிறோம். எங்களுக்கு ஏற்ற வசதிகள் எல்லாம் இங்கே உண்டு, எல்லா காரியம் நிறைவாக இங்கே இருக்கிறது. இதை விட்டு ஒன்றுமில்லாத வனாந்திர பூமி என்று சொல்லுகிற வனாந்திரமாய் கிடக்கிற, எத்தனையோ காலமாக மக்கள் பார்ப்பில்லாமல் கிடக்கிற அந்த தேசத்துக்கு திரும்பி போகவா? ஒரு காலத்தில் பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்று வேத வசனத்தின்படியும் அந்த ஜியோகிராபிக்கலா அந்த தேசத்தின் மகிமையின்படியும் சொல்லப்பட்ட ஊருக்கு இவங்க போக விரும்பவில்லை. தங்கள் சொந்த வீடு, தங்கள் தாய் நாடு, அதுக்கு போக விரும்பவில்லை. அதுக்கு விளைவென்ன? அநேக லட்சக்கணக்கான யூதர்கள் கொன்று போடப்பட்டார்கள். ஹிட்லர் காலத்திலே கொன்று போடப்பட்டார்கள். இந்த இரவிலே ஒரு எச்சரிக்கையாக பேசுகிறேன். எத்தனையோ தடவை கர்த்தருடைய வார்த்தை கேட்டும் இதுவரை மனம் திரும்பாம, ரட்சிக்கப்படாம, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளாம, அல்லேலூயா, விசுவாசத்தினால் நீதிமான்கள் ஆக்கப்படாம, மறுபடி பிறக்கப்படாமல் இருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, நல்ல கிறிஸ்தவனே, எல்லாம் நல்லதுதான். உங்க பேரு, குடும்பம் எல்லாம் தேசத்துல அழகான பேரு தான். ஆனால் கட்டளைக்கு கீழ்ப்படியாவிட்டால் தீங்கு நேரிடும். அல்லேலூயா. யூதர்களுக்கு கட்டளை கொடுக்கப்பட்டது, திருப்பி உங்க நாட்டுக்கு வாருங்கள். அநேகர் வந்தார்கள், மற்ற அநேகர் வரவில்லை. அதுல ஒரு கூட்டம் ஹிட்லர் காலத்திலே கொன்று முடிக்கப்பட்டார்கள். 60 லட்சத்துக்கு மேற்பட்ட யூதர்களை ஹிட்லரை கொண்டு போட்டார். அல்லேலூயா. கவனியுங்களே,
இந்த நாட்களில் மனம் திரும்பி ஞான ஸ்நானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகி உங்களை இரட்சிப்புக்கென்று பாதுகாத்து கொள்ள நீங்க கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாவிட்டால் ஹிட்லரை விட ரொம்ப கோரமான ஒரு அதிகாரி, ஒரு மகா அதிகாரி உலகத்தில் வெளிப்பட போகிறான். அது மற்ற யாருமல்ல, அது அந்தி கிறிஸ்து. ஹிட்லருடைய காலம் போல அல்ல, ரொம்ப விபத்தான மக உபத்திரவமான காலமாக இருக்கும் அந்தி கிறிஸ்துவின் காலம். அந்த காலத்தில் சென்று அகப்பட்டால் நம்முடைய நிலைமை ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால எனக்கு அன்பானவர்களே, இந்த இரவு வேளையிலாவது உங்க வாழ்க்கையை கர்த்தரிடத்திற்கு திருப்புங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கர்த்தரிடத்திற்கு திருப்புங்கள். ஒருவேளை உங்க அந்தஸ்து, உங்க பிரஸ்டீஜை பார்த்து பாவ வாழ்க்கையில ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். உலகம் என்ன சொல்லும், நான் இப்ப மனம் திரும்புறேன்னு சொன்னா என்னுடைய பிரஸ்டீஜை பாதிக்கும் என்று சொல்லி உங்களுக்குள்ள நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். மற்ற யாரையும் பார்க்க வேண்டாம். கல்வாரி சிலுவையிலே நமக்காக அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தி உயிரை கொடுத்து நம்மை மீட்டுக் கொள்ளும்படி ஜீவ பலியான இயேசுவின் முகத்தை மட்டும் பாருங்கள். உலகத்தின் அந்தஸ்தோ, இந்த உலகத்தின் பிரஸ்டீஜோ உங்களை ரட்சிக்காது. இந்த இரவு வேளையில உங்க பாவ வாழ்க்கையை என்றென்றைக்குமாக விட்டு வெறுத்து விட்டு விலகி கிறிஸ்துவுக்கு நேராக திரும்பினால் உங்களுக்கு நித்திய ராஜ்யத்தை, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஒரு எச்சரிக்கையின் வார்த்தை கூட சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஒரு காலத்தில் ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு மாறலும் கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததியினின்று விட்டு விலகுவதற்கு பல காரியங்களை செய்து எல்லாம் வெறுத்து விட்டு கிறிஸ்துவின் சாட்சியாக வாழும்படி உறுதி மொழிகொடுத்து உடன்படிக்கை செய்து சத்தியத்தின் சபையிலே வந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்ய, கர்த்தருக்கு ஆராதனை செய்ய விருப்பத்தோடு இறங்கி புறப்பட்ட அநேக சகோதர சகோதரிகள் இன்றைக்கு பாவ வாழ்க்கையிலே சிக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். 2 பேதுரு 2வது அதிகாரம் 19வது வசனத்தில் இருந்து சீக்கிரம் 1-2 வசனங்களோட படிப்போம். 2 பேதுரு 2வது அதிகாரம் 19வது வசனத்தில் இருந்து, தாங்களே கேட்டுக்கு அடிமைகளாயிருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை பிறருக்கு சுயாதீனத்தை அவர்களே பாவத்தில் வாழ்ந்து கொண்டு பிறருக்கு ரட்சிப்பை சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். இதனால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டு, நல்ல கவனியுங்களே, முதல் இரவிலே பேசப்பட்ட வார்த்தை ஒரு வார்த்தையுள்ளதுக்குள்ள வருகிறது. எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறான். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களை விட்டு தப்பினவர்கள் மறுபடியும் அதிலே சிக்கிக் கொண்டு ஜெயிக்கப்பட்டார். அவருடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாயிருக்கும். அவர் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின் தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனைகளை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாமல் இருப்பதே அவர்களுக்கு நலமாயிருக்கும். அவர்களுக்கு நலமாயிருக்கும். நாய் தான் கக்கினதை தன் கக்கியதை தின்னும். கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. இந்த நிலைமை இந்த வார்த்தை கேட்கிற ஒருவருக்கும் வரக்கூடாது. அல்லேலூயா. ஒருவன் எதனால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அடிமையாக இருக்கிறான். ரட்சிக்கப்பட்ட நாளிலே
இனி வேண்டாம் என்று விட்டுவிட்ட ஏதாவது பாவ கிரியைகள், பாவ செயல்கள், பாவ சிந்தனைகள் வாழ்க்கையிலே குடிகொண்டிருக்கிறதா? இப்பொழுதும் அல்லேலூயா ஒருவருக்கொருவர் சண்டை போடுகிறது, பிரச்சனை உண்டாக்குறது, பிசாசின் ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாக மற்றுள்ள சமாதானத்தை கெடுக்கிறவர்களாக யாராவது இருக்கிறீர்களா? அந்த சுபாவங்கள் உங்களை அடிமைத்தனத்தில் வைத்துக் கொண்டே இருக்கிறது. உலகம், பாவம், பிசாசு உங்களை அடிமைத்தனத்தில் வைத்துக் கொண்டு இருக்கிறார். இந்த இரவு வேளையில அதையெல்லாம் குதறி தள்ளிவிட்டு இயேசுவின் பாதமண்டை சரணடைந்து நாம் வருவோமா? அப்படியே முழங்காற்படியிடுவோம், சிலுவையை நோக்கி பார்ப்போம், நம்மை ஒப்பு கொடுப்போம், எல்லோரும் ஜெபிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கன்வென்ஷன் கூட்டங்களில் அல்லேலூயா கடைசி இரவு நேரம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. கர்த்தருடைய கட்டளைக்கு அல்ல அவருடைய கற்பனைக்கு கை கொண்டு அதன்படி வாழ நமக்கு கிருபை செய்வாராக. மனம் திரும்பி ஞான ஸ்நானம் பெற்று பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததியின் நடுவிலிருந்து உங்களை விட்டு விலகி உங்களை பாதுகாக்க உங்களை அர்ப்பணித்து ஜெபிப்போமா? எல்லாரும் வாய்களை, சின்ன பிள்ளைகளும் எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபிப்போம். நான் மனம் திரும்ப வேண்டும், நான் ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும், பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை, பரிசுத்தாவியின் நல் வரங்களை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். கோணலும் மாறுபாடும் உள்ள இந்த சந்ததியில் நின்று என்னை விட்டு விலக வைக்க வேண்டும். அதோடு சேர்ந்து போகக்கூடாது. அல்ல உலகத்தின் ஆசைகளே சேர்ந்து போகக்கூடாது. அல்லேலூயா. கண்களின் இச்சைகள், மாம்சத்தின் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமைகள் இருந்து விட்டு விலகி அல்ல பரிசுத்தத்தை பாதுகாத்து கிறிஸ்துவுக்கேற்ற வாழ்க்கை வாழ நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபிப்போம். எல்லாரும் தங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இதுக்கு முன்னால் மனம் திரும்பினேன், ஆனால் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்காமல் எத்தனையோ வருடங்கள் போனது. அப்பா, என்னுடைய ஆயுள் நீடிய நாட்களாக தந்தால் ஆண்டவர் இன்னுள்ள நாட்கள், இனி வரும் நாட்கள் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுத்து கர்த்தருடைய சபையிலே கனியுள்ள விருட்சமாக ஒரு ஆசீர்வாதமாக இருப்பேன். இந்த நாள் வரையும் என்னால் ஒரு கனியும் கொடுக்க முடியல. அவர் நல்ல மெய்யான திராட்சை எதிர்பார்த்தார், ஆனால் அதை தகாத கனியை கொடுத்து கர்த்தருடைய சித்தத்துக்கு விரோதமாக, கர்த்தருடைய சபைக்கு விரோதமாக செயல்பட்டேன். ஆவியின் நற்கனிகளை கொடுக்குவதற்கு பதிலாக மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்றி கொண்டிருந்தேன். இந்த இரவேளையிலே அப்பா, என்னிடம் மன்னியும், என்னை மறுபடி கழுவும், சுத்திகரியும். உம்முடைய இரத்தத்தினாலே, உம்முடைய ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினாலே, உம்முடைய சத்திய வார்த்தையினாலே என்னை சுத்தமாக்கும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஜெபிப்போமா? அவருக்குள் இப்படிப்பட்ட நம்பிக்கையுள்ள எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னைத்தாமே சுத்திகரித்துக் கொள்ளுவார். தங்களுக்கு கிடைத்த கட்டளையை கீழ்ப்படியாமல் போன யூதர்கள் பெரிய சேதம் அடைந்தார்கள். நமக்கு கொடுக்கப்பட்ட நீதியின் கற்பனையை கை கொள்ளாமல் போனால் எவ்வளவு பெரிய சேதம், பெரிய தீங்கு நம்மள வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டி இருக்கும். அதுல யாரும் உட்படாமல் இந்த இரவிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு இணங்கி அவருடைய கற்பனைகளை கை கொண்டு தீங்கில்லாத வாழ்க்கை வாழ, ஞானிகளாக வாழ, நல்ல கவனமாக வாழ தருணத்தை எல்லாம் பிரயோஜனப்படுத்த, ஒவ்வொரு வாய்ப்புகளையும் பிரயோஜனப்படுத்த நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த இரவுகளிலும் தங்களை தாமே ஒப்பு கொடுத்து உமக்கென்று அப்பா அர்ப்பணித்து ஜெபிக்கிற அன்பு உள்ளங்களுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. அன்பு சகோதர சகோதரிகளுக்காக, அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய உள்ளத்தில் தங்கி இருந்து நீரே அவர்களை வழிநடத்தும். கர்த்தருடைய வருகைக்கென்று அது நல்ல எதிர்பார்ப்போடு கர்த்தரை பார்த்து கொண்டிருக்க எங்களுக்கு கிருபை தாரும் அப்பா.
இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு கரை தீரையற்ற பரிசுத்தனோடு கரை தீரையற்ற பரிசுத்தனோடு ஏழையான் பொன்மீதியில் உலாவிடுவே ஏழையான் பொன்மீதியில் உலாவிடுவே இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் ஆகாய காலம் என்று முழங்கிடுமோ ஏழையின் ஆதரவு தேர்ந்திடுமோ ஆகாய காலம் என்று முழங்கிடுமோ ஏழையின் ஆதரவு தேர்ந்திடுமோ அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ ஆதலாயே கிடுவே எனதுள்ளவே ஆதலாயே கிடுவே எனதுள்ளவே இயேசு ராஜாவை நான் பார்த்தால் எல்லாரும் அல்லேலூயா கைகளை மகிமையில் அவரோடு நான் விசுவாசத்தோடு இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டே அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டே அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வே அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வே இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் ஒன்றிடம் சூட்டப்பட்ட தலையை பார்த்து ஒன்றிடம் சூட்டினாலும் புகழ்ந்திடுவே ஒன்றிடம் சூட்டப்பட்ட தலையை பார்த்து ஒன்றிடம் சூட்டினாலும் புகழ்ந்திடுவே வாரினால் அடிப்பட்ட முதுகை பார்த்து வாரினால் அடிப்பட்ட முதுகை பார்த்து ஒவ்வொரு காயங்களால் குத்தம் செய்வேன் ஒவ்வொரு காயங்களால் குத்தம் செய்வேன் இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் என்னுள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே எந்த நீ பார்க்கவில்லை நினைக்கையிலே என்னுள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே எந்த நீ பார்க்கவில்லை நினைக்கையிலே அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா மன்னிக்க எம்மன் நாவு போதாதையா மன்னிக்க எம்மன் நாவு போதாதையா இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமை
வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில்லாரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில்லாரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில்லாரோடு நான் வாழ்ந்தால் பழைய மனுஷன் சுபாவங்கள் எல்லாம் விட்டு போயின, எல்லாம் புதிதாயின. கிறிஸ்தவக்குள் எல்லாம் புதிதாக்கப்பட்டுள்ளன. புதிதான நம்பிக்கையோட, புதிதான விசுவாசத்தோட, கிறிஸ்தவர்கள் புதிதான சுபாவத்தோட, கிறிஸ்தவர்கள் புதிதாக்கப்பட்ட மனப்பான்மையோட, புதிதாக்கப்பட்ட ஆவியோட, கர்த்தருடைய பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொண்டு, கர்த்தருடைய வருகைக்கென்று ஆயத்தப்பட்டு அனுதினமும் பரிசுத்தத்தில் வாழ உடைய பிள்ளைகளுக்கு கிருபை பாராட்டும். எங்களுக்கு கிருபை தாரும் அப்பா, எங்களுக்கு கிருபை தாரும். நித்தியமான மோட்ச வீட்டில் சேரும் வரையும், இன்ப இயேசு ராஜாவின் முகத்தை நாங்கள் பார்க்கும் வரையும் உம்முடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஒரு தீங்கும் வராமல் கர்த்தருடைய கட்டளையின் பாதையில் நடக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும். எல்லா சபையோரையும், ஊழியர்களையும், தேவனுடைய பிள்ளைகளையும், குடும்பங்களையும், எங்கள் வாலிபர்களை, எங்கள் ஆண்டவரே புதிய சந்ததியாரை ஆசீர்வதியும். கிருபையிலே தாங்கும். இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமும் வேலியாலே காக்கப்பட்டவர்களாய், சிலுவையின் வெளிப்பாடு உள்ளவர்களாய், இயேசுவை முன்னே வைத்துக் கொண்டு வாழ கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும். முற்றுமாக அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா.